சார் திருப்பரங்குன்றம்ல ரீசெண்டாக நிறைய விஷயங்கள் நடந்தது. 144 போட்டிருந்தாங்க. பட் அதுக்கு வந்து தாவேகா தரப்பிலிருந்து எந்த ஒரு ட்வீட்டும் கிடையாது, எந்த ஒரு அறிக்கையும் கிடையாது. சுத்தமாக அதை பற்றி மறந்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நாளைக்கு அதை பற்றி விஜய் அவர்கள் பேசுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, இல்லை இத்தனை நாளாக இருந்த மாதிரியே தான் அமைதியாக அதையும் கடந்து போயிடுவாங்களா? மேபி ஒரு அறிக்கையை நீங்கள் வந்து பேசுறதை விட நீங்கள் அறிக்கை ரொம்ப சுலபமான விஷயம் இல்லைங்களா? நீங்கள் கொடுக்காதப்போ ரெண்டு விதமாக இருக்குது. வந்து அறிக்கை கொடுத்தா ஒன்று நீங்கள் சாதக பாதகமாக பேசி ஆகணும். வந்து அறிக்கை கொடுக்கலன்னா வந்து நீ மௌனமாக இருக்கு, நீங்கள் கேட்குற கேள்வி மாதிரி தான் மௌனமாக இருக்கிறீங்களேன்னு. சரி மௌனமாக இருந்துட்டு போவோம். கொடுத்து ஏன் ரெண்டு தரப்புக்குமான ஒரு மாதிரி கான்ட்ரவர்சி ஆகுற ஒரு ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாகணும். கண்டிப்பாக. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா பல பேர் அதுக்கு சம்மந்தமாக எதுவும் கருத்து சொல்ல இதுவாகலை. திரும்ப திரும்ப வந்து சில பேர்லாம் கூட நோ கமெண்ட்ஸ்ன்ற விஷயத்துக்கு போயிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக அந்த ஸ்பீச் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அரசியல் எதிரி கொள்கை எதிரி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்க வந்து நீங்கள் திரும்ப சொல்லும்போது காஞ்சிபுரத்து மாவட்டத்தில் பேசுகிறத ரொம்ப அதிக நேரம் எடுத்து பேசினார் விஜய். ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தது, ஸ்பீச்சும் நல்லா இருந்தது அப்படின்னு. ஏன்னா அவருடைய ஸ்பீச் எப்பவுமே ஒரு சாஃப்டாக போகிற இதுதான். இந்த சுற்றுப்பயணத்துக்கு தான் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலையும் வந்து அங்குள்ள பிரச்சனைகளை பேசினாப்புல. ஒருவேளை அவர் புதுச்சேரி அரசியலை பேசுகிறாரா தமிழர் எடுத்து பிரிக்க தேவையில்லை, நம்ம எல்லாம் ஒன்று தான் அது அப்படின்னு பொழுது